ஒரு ரிவெஞ்ச் கில்லர் மூவியோட தான் நான் இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கேன். கதைக்குள்ள போயிடலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டரா இருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. நான் ஒரு 11 கொலை பண்ணியிருக்கேன், நான் உனக்கு இன்டர்வியூ தரேன், நீ என்னை வந்து இன்டர்வியூ எடு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு பக்கத்து பயமா இருந்தாலும் இந்த இன்டர்வியூ மட்டும் நம்ம எடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா நம்ம பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆயிடுவோம். நம்மளுக்கு இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டா காசு ப்ரொமோஷன்லாம் தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒத்துக்கிட்ட ஹீரோயினுக்கு நம்ம பயமா இருக்குது அப்படின்றதுனால அவங்களோட போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் உங்க இன்டர்வியூ எடுக்க போறேன், நீ வந்துருன்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல வந்து கேமராலாம் அட்டாச் பண்ணிட்டு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வர்றாரு. வந்தோன்னா நான் தான் அந்த கில்லர், நான் தான் சைக்கோ சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் அதிர்ச்சியா இருந்தாலும் எதுக்காண்டி நீங்க கொலை பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லதுக்காண்டி தான் கொலை பண்றேன், நான் மக்களை காப்பாத்துறக்காண்டி என் பேஷண்ட்டை காப்பாத்துறக்காண்டி தான் கொலை பண்றேன் அப்படின்னா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க. ஃபிளாஷ்பேக் சொல்லும்போது அந்த டாக்டரோட ஒய்ஃபை வந்துட்டு சில பேர் அப்யூஸ் பண்ணி கொண்டுடுறாங்க. அவருக்கு வெறும் தண்டனை 4 வருஷம் கழிச்சு அவர் வெளியில வந்து ஜாலியா இருக்கிறத பார்த்த நம்ம டாக்டருக்கு ரொம்ப கடுப்பாகி அவரை போட்டு தள்ளிடுறாரு. அப்படிதான் ஃபர்ஸ்ட் கொலை பண்ணியிருக்காரு. அப்படியே வரிசையா கொலை பண்ணிட்டே வர்றாரு. இப்ப ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு உண்மையை சொல்றாரு. உன்னோட போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கானே அவன் ஒரு துரோகி, உன்னோட வீட்டுக்கே வந்து பெரிய பெரிய ஆதாரங்கள்லாம் எடுத்துட்டு போயிருக்கான், அது மட்டும் இல்ல உன் பொண்ணையும் அவன் அபியூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்னாலும் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறவே இல்லை, என் ஃப்ரெண்ட் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப நல்லவே அப்படின்னு ஆர்கியூ பண்ணாலும் லேட்டரா நம்ம டாக்டர் வந்துட்டு சில ஆதாரங்களை காமிக்கும் போது அவங்க கன்வின்ஸ் ஆகிடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரிய வருது ஏன் இவ்வளோ நாளா நம்ம பொண்ணு திடீர்னு ரொம்ப அமைதியா ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் போய் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போடும்போது ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட வந்திருப்பாரு அந்த டாக்டர். அவர் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ஹீரோவை கொன்னுடுறாரு. இந்த மாதிரி சீரியல் கில்லர் ஸ்டோரி தான் இந்த மர்டர் ரிப்போர்ட்ன்ற கொரியன் மூவி. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். எட்ஜ் ஆஃப் தி சீட்ல உட்கார வச்சிருக்கவங்கள நீங்க பாத்தீங்கன்னா இந்த மர்டரஸ் ரிப்போர்ட் கொரியன் லாங்குவேஜ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம பாத்துருங்க.